காலகட்டத்தில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய தம்பி தங்கச்சிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சர்ச்சுக்கு ஒழுங்கா போவாங்க. சிலவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. சண்டே ஸ்கூல் போவாங்க, விபிஎஸ் போவாங்க. ஆண்டவருக்கு பிடித்தமா ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க. அதே நேரத்தில் சொந்தக்காரங்க ஊருக்கு போகணும் வையேன், அங்கே ஒரு வேளை ஒரு வேறு ஏதாவது கொடை விழா, கிட்ட வேற ஏதாவது விழா இருந்ததுன்னா, அங்கே போய் அந்த சாமியும் கும்பிட்டுருவாங்க. அது எப்படி ஏற்க முடியும்? ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. வணங்கப்படத்தக்க ஒரே கர்த்தர் ஆண்டவர் தான். மற்றவங்கெல்லாம் மதிக்கப்படத்தக்கவங்க. புனிதர்கள், அப்புறம் சீசர்கள், பல ஊழியக்காரங்க, அவங்களாம் மதிக்கலாம். ஆனால் அவங்கள வணங்கக்கூடாது. அவங்ககிட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. அது பெரிய தப்பு. ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராவது அப்படி பண்ணாங்கன்னா, நீ அப்படி பண்ணாத. நீ ஆண்டவரை மாத்திரம் சொந்தமாக ஏற்றுக்கொள்ளு. ஆண்டவரை தவிர உனக்கு வேறு எந்த தெய்வமும் உண்டாயிருக்கக்கூடாது. ஆண்டவரை தவிர உனக்கு வேறு யாருமே கடவுள் கிடையாது. ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரே ஒரு ரட்சகர் நம்முடைய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவை இடத்துல வரான். புரிஞ்சிட்டிங்களா? ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன், சொந்தக்காரங்களை பார்க்குறேன், அவங்க விருந்துக்கு போனேன், கொடை விழாக்கு போனேன், அவங்க சாமி கும்பிட்டுன்னு சொல்லி கும்பிட்றாதீங்க. ஆண்டுக்கு பிடித்தமில்லாத காரியம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாய். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உபாகமம் 5:7.